வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நீங்கள் எங்கள் கூட பார்க்க போகிறது ராஜாளி பேர்ட்ஸ் பார்க். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே தஞ்சாவூரில் இருக்குங்க. ஸோ இந்த பார்க்குக்கு போகணுன்னா காலையில் 8:30 ஈவினிங் 5 வரலும் ஓப்பனிங்கில் இருக்குங்க. குழந்தைங்க 3 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. பெரியவங்களுக்கு ₹150 டிக்கெட் ப்ரைஸு. டிக்கெட்டை வாங்கி முடித்ததுக்கப்புறமா உங்கள் கையில் இந்த மாதிரி கீரையை கொடுத்துருவாங்க. இந்த கீரையை வாங்கிக்கிட்டு நீங்கள் உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறமா ஒரு பறவைக்காக நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். இந்த கீரை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச்சுக்கு. ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரிச்சுக்கு கீரையை கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போய் எந்தெந்த கேஜில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே, சட்டுன்னு வீடியோவோட ஒரு மியூசிக்கோட நம்ம ஜாலியாக பார்த்துட்டு வந்துடலாம். பெரிய பறவையை பார்த்துட்டு கீரைக்கட்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா குட்டி குட்டி கேஜாக தனித்தனியாக வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. டோட்டலாக இதில் 20 நாடுகள்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய 300 பறவைகளுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கூகுள் சர்ச் பண்ணியிருந்தேன். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பறவைகள் 300 வகையான பறவைகள் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நிறைய பறவை விதவிதமாக வித்தியாசமாக இருக்குது. அதில் கொஞ்சத்தை இப்போ நம்ம மியூசிக்கோடு பார்த்துட்டு வந்துடலாமா? அடுத்ததான் நம்ம போக போகிறது ஒரு பெரிய லவ் பேர்ட்ஸ் கேஜுங்க. இந்த கேஜ்குள்ளே போனதுமே ஃபஸ்ட் கேட்டுக்குள்ளே நம்மளை என்ட்ரு பண்ணிவிட்டு முதல்ல அந்த கேட்டை லாக் பண்ணிடுறாங்க. ஏன்னா பறவைகள் மிஸ் ஆகிடுமா, அதனால் ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு நம்ம கையில் கொஞ்சம் போல் தானியத்தை கொடுத்துட்றாங்க. இந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டு கையை நீட்டினோன்னா நம்ம கைகள்லேயே பறவைகள் உட்காந்து இந்த தானியத்தை சாப்பிடுதுங்க. இதுதான் நம்ம என்ஜாய் பண்ண போகிற விஷயம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஹங்கேரியன் காக்டெயில்ஸும் இருக்குது. கலர் கலரான லவ் பேர்ட்ஸு ப்ளஸ் ஹங்கேரியன் காக்டெயில்ஸு, இது ரெண்டுத்துக்குமே நம்ம தீனி கொடுக்க போகிறோம். ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இது நம்ம ஒரு வீடியோவோட மியூசிக்கோடு பார்த்துட்டு வந்துடலாமா?
இந்த லவ் பேர்ட்ஸுக்கு தீனியெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது குட்டி குட்டியான வித்தியாசமான கலர்ஃபுல்லான கோழி வெரைட்டிங்க. கோழியில் என்ன வெரைட்டி இருந்துற போகுதுன்னு தானே யோசிக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. இங்கே நிறைய வெரைட்டி இருக்குது. குட்டி குட்டி கோழியிலேருந்து மினியேச்சர் கோழியிலேருந்து ஜின் கோழி மாதிரி, மயில் மாதிரி கோழி, வாத்து மாதிரி கோழின்னு, குயில் மாதிரி கோழின்னு வித்தியாசமான கோழி வகைகள் இருக்குது. அதெல்லாமும் பார்த்து முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய டாக்ஸ் கேஜு, அப்புறம் ரேபிட் கேஜு, அப்புறம் வாத்து இருக்கக்கூடிய கேஜு, இது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான காஸ்ட்லியான கேட்ஸ் இருக்கக்கூடிய கேஜு, அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான கலரான ஓணான்கள் இருக்கக்கூடிய கேஜ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இன்னொரு கேஜுக்கு போனோம். ஸோ இதையும் நீங்கள் மியூசிக்கோடு பார்த்துட்டு வாங்க. அடுத்ததான் நம்ம போக போகிறது ரொம்ப 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 பெரிய கேஜுங்க. இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இருக்கிற பொருட்கள், நகைகள், கிளிப்ஸுகள், பூக்கள் இதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பில்லை, கம்பெனி சேதாரம் இல்லைன்னு எழுதி போட்டிருந்தது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பெரிய திருடன் இருப்பான்னு பார்த்தா இவன் தான் அந்த திருடன். எல்லா தலையில் இருக்கிற கிளிப்பு, ஸ்லைடு, இந்த செயின், கம்மல் இது எல்லாத்தையும் கழட்டிட்டு போகிறான். இவனை தடுக்க முடியாத காரணத்தினால் நம்ம பொருட்கள் எல்லாமே மரத்தின் மேல் செல்கிறது. அதனால் இவனை அப்படியே பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம யார் கைக்குமே வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தார். அப்புறம் பார்த்தா அப்பா மேலே தான் வயிற்றில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பறவை உட்காந்துச்சு, அப்புறம் ஒரு பெரிய பறவை வந்து ஷோல்டரில் உட்காந்துக்குச்சு. அவர்கிட்ட இருந்து அப்படியே ஓவி பாப்பா வாங்கி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். 150 ரூபா கொடுத்து ராஜாலி பேர்ட்ஸ் பார்க்கை சுற்றி பார்க்கறது ஒர்த்தபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தபிள். கையிலேயே தொட்டு பார்க்கக்கூடிய பறவைகள்லேருந்து சின்னமான விலங்கு வகைகள்லேருந்து எல்லாமே உள்ளே இருக்குது. இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நீங்கள் செகண்ட் கேட் வழியாக மியூசியமுக்கும் போகலாம். உள்ளவே ரெஸ்ட் ரூம்ஸு, ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டால்ஸ்னு எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே மியூசியமை பார்த்துட்டு உள்ளவே 70 ஷோ பார்த்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலையும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ராஜாலி பேர்ட்ஸ் பார்க்கை நான் சுற்றி காமிச்சிட்டேன். மியூசியமும் நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தஞ்சை பெரிய கோயிலையும் அடுத்து வர வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்தடுத்து வர வீடியோவில் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஐஸ்வர்யா கௌதம் ஸ்மார்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.